வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இப்போ CA ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற யூனிட் 2 பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமில இருந்து ரெண்டாவது முக்கியமான டாபிக்கான சாப்டர் 2.2 சோஷலிஸ்ட் எக்கானமி, அதாவது சோஷலிச பொருளாதாரம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த சிஸ்டம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். 2.2 Socialist Economy, சோஷலிச பொருளாதாரம். 1 Introduction and Meaning, அறிமுகமும் அர்த்தமும். இந்த சோஷலிஸ்ட் எக்கானமியோட கான்செப்ட கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெடரிக் எங்கல்ஸ் தான் 1848ல அவங்க எழுதின த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்தாங்க. இந்த எக்கானமில ப்ரொடக்ஷனுக்கான மெட்டீரியல் மீன்ஸ், அதாவது ஃபேக்டரிஸ், கேபிட்டல், மைன்ஸ் எல்லாமே ஸ்டேட்டால ரெப்ரசன்ட் பண்ணப்படுற முழு கம்யூனிட்டியோட ஓனர்ஷிப்ல இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அடிப்படையில கிடைக்கும். இதுல ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ண மார்க்கெட் ஃபோர்ஸஸுக்கு வேலையே இல்ல. இந்த எக்கானமியோட மெயின் எய்ம் என்னன்னா கம்யூனிட்டியோட வெல்ஃபேரை மேக்ஸிமைஸ் பண்றது தான். இதனால தான் இந்த எக்கானமிய கமாண்ட் எக்கானமி, அதாவது கட்டளை பொருளாதாரம் இல்லனா சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி, மத்திய திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம்ல சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பிளானிங் மூலமா தான் சால்வ் பண்ணப்படும். 2.2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சோஷலிஸ்ட் எக்கானமி, முக்கிய அம்சங்கள். இந்த சோஷலிஸ்ட் எக்கானமிக்குன்னு இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதோ. 1 கலெக்டிவ் ஓனர்ஷிப், கூட்டு உரிமை. ப்ரொடக்ஷனுக்கான எல்லா மீன்ஸும் கலெக்டிவ் ஓனர்ஷிப்ல இருக்கும். சின்ன ஃபார்ம்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி சிலது மட்டும் பிரைவேட்ல இருக்கலாம். சோஷியல் ஓனர்ஷிப் இருக்கிறதால ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லனா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டிரைவிங் ஃபோர்ஸஸா இருக்காது. ரிசோர்ஸஸ் எல்லாமே சோஷியோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது சமூக பொருளாதார இலக்குகள் அடையதான் யூஸ் பண்ணப்படும். 2 எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடல். இங்க ஒரு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி இருக்கும். அதுதான் எல்லா சோஷியோ எக்கனாமிக் கோல்ஸும் செட் பண்ணி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணும். What to produce, when and how much to produce, அதாவது என்ன, எப்போது, எவ்வளவு உற்பத்தி செய்வது மாதிரியான மேஜர் எக்கனாமிக் டிசிஷன்ஸை இந்த CPA தான் எடுக்கும். 3 absence of consumer choice, நுகர்வோர் தேர்வு இல்லாமை. இங்க ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர் கேரண்டி பண்ணப்பட்டது. ஆனா பிளான்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதால கன்சியூமர்ஸோட சாவரனிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். உங்களுக்கான ரேஞ்ச் ஆஃப் சாய்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இண்டிவிஜுவலுக்கு சாய்ஸ் எடுக்க ஃப்ரீடம் இருந்தாலும் அது அந்த லிமிட்டட் ரேஞ்ச்குள்ள தான். ரைட் டு ஒர்க் கேரண்டி ஆனாலும் ஆக்குபேஷன் சாய்ஸும் CPA-ஆல தான் டிட்டர்மைன் பண்ணப்படும். 4 ரிலேட்டிவ்லி ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், சார்பளவில் சமமான வருமான பங்கீடு. இங்க இன்கம் மற்றும் வெல்த் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பிரைவேட் கேபிட்டல் அக்யூமுலேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததால இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமத்துவமின்மை உருவாகிறதுக்கான பேசிக் காசஸ் இங்க நீக்கப்படுது. 5 மினிமம் ரோல் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம், விலை பொறிமுறையின் குறைந்தபட்ச பங்கு. இங்க பிரைஸ் மெக்கானிசம் இருந்தாலும் அதுக்கு செகண்டரி ரோல் தான். எக்ஸாம்பிள், சேர்ந்திருக்கிற ஸ்டாக்ஸை டிஸ்போஸ் பண்ண யூஸ் ஆகும். ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸோட அலோகேஷன் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் பிளான் படி நடக்கிறதால பிரைஸ் மெக்கானிசம் அந்த டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாததால பிரைஸ் மெக்கானிசம் தன்னோட ப்ரிடாமினன்ட் ரோலை இழக்குது. இங்க இருக்கிற பிரைசஸ் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பிரைசஸ், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலைகள். இத CPA தான் சோஷியோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அடிப்படையில செட் பண்ணும். 6 ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன், போட்டி இல்லாமை. ஸ்டேட் தான் இங்கே ஒரே ஆண்டர்பிரினர், அதனால காம்படிஷன் இருக்காது. 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷலிஸ்ட் எக்கானமி, உதாரணங்களாக பழைய USSR 1917லிருந்து 1990 வரைக்கும் சோஷலிஸ்ட் எக்கானமிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உலகத்துல பியூர்லி சோஷலிஸ்ட் நாடுகள் இல்லைனாலும் வியட்நாம், சைனா, கியூபா மற்றும் நார்த் கொரியா, இது ரொம்ப டொட்டாலிட்டேரியன் ஸ்டேட் போன்ற நாடுகள் இந்த ஃபீச்சர்ஸை காட்டுது. 4 மெரிட்ஸ் ஆஃப் சோஷலிசம், நிறைகள். சோஷலிஸ்ட் சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா 1 வெல்த் அண்ட் இன்கம்ல ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதால எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மெயின்டைன் பண்ணப்படுது. 2 CPA எல்லா ரிசோர்ஸஸையும் எஃபிஷியண்டா கோஆர்டினேட் பண்றதால ரேபிட் அண்ட் பேலன்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சாத்தியம். 3 இது ஒரு பிளான்ட் எக்கானமி. 4
ஸ்ட்ரிக்ட் எகனாமிக் பிளானிங் மூலமா எல்லா டைப்ஸ் ஆஃப் வேஸ்டஸும் அவாய்ட் பண்ணப்படுது. காம்படிஷன் இல்லாததால அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் சேல்ஸ் ப்ரமோஷன் மீதான ரிசோர்ஸ் வேஸ்ட் இருக்காது. 5. அன்எம்ப்ளாய்மெண்ட் மினிமைஸ் பண்ணப்படும், பிசினஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எலிமினேட் பண்ணப்பட்டு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணப்படுது. 6. ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாததால கம்யூனிட்டியில ஒரு கோஆபரேட்டிவ் மென்டாலிட்டி உருவாகி கிளாஸ் வார் தவிர்க்கப்படும். இது ஈக்குவாலிட்டியோட சேர்ந்து பெட்டர் வெல்ஃபேரை இன்ஷூர் பண்ணும். 7. எல்லாருக்கும் ரைட் டு ஒர்க் மற்றும் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கேரண்டி பண்ணப்படுது. 8. லேபரர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் மற்றும் மோனோபாலி சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. 9. காம்ப்ரிஹென்சிவ் சோஷியல் செக்யூரிட்டி இருக்கிறதால சிட்டிசன்ஸ் சேஃபா ஃபீல் பண்றாங்க. 5. டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். இந்த சிஸ்டம்ல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. 1. இங்க பியூரோக்ரசி ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கும். இதனால இன்னெஃபிஷியன்சி, டிலேஸ், கரப்ஷன், ரெட் டேப்பிசம் மற்றும் ஃபேவரிட்டிசம் எல்லாம் வரலாம். 2. ஸ்டேட் தான் இங்க எல்லா மெட்டீரியல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் ஓன் பண்ணி எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியையும் கண்ட்ரோல் பண்றதால இண்டிவிஜுவல்ஸோட ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. 3. ரைட் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தனியார் சொத்துரிமை மாதிரி பேசிக் ரைட்ஸ் இங்க பறிக்கப்படுது. 4. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸ், அதாவது ப்ராஃபிட் இங்க கிடைக்காது. 5. அட்மினிஸ்ட்ரேட் பிரைசஸ் எல்லாம் மார்க்கெட் ஃபோர்ஸஸால டிட்டர்மைன் பண்ணப்படாது. அதனால காஸ்ட் கால்குலேஷனுக்கு சரியான பேசிஸ் இருக்காது. இதனால எஃபிஷியன்டான ரிசல்ட்ஸ் அலோகேஷன் சாத்தியமில்ல. 6. சோஷியலிசமால உருவாக்கப்படுற ஸ்டேட் மோனோபாலிஸ், அதாவது அரசு ஏகபோகங்கள், சில நேரங்கள்ல அன்கண்ட்ரோலபிளா ஆகலாம். இது கேபிட்டலிசத்துல இருக்கிற பிரைவேட் மோனோபாலிஸை விட ரெகுலேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். 7. கன்சியூமர்ஸ்க்கு லிமிடெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தான் இருக்கும். ஸ்டேட் எதை ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை தான் கன்சியூமர்ஸ் ஏத்துக்க வேண்டியிருக்கும். 8. பர்சனல் எஃபிஷியன்சி மற்றும் ப்ரொடக்டிவிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. லேபரர்ஸ் அவங்க எஃபிஷியன்சிக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட் பண்ணப்பட மாட்டாங்க. இது ஒர்க் பண்றதுக்கு ஒரு டிஸ்இன்சென்டிவா இருக்கும். 9. எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம் பிராக்டிகபிள் இல்ல. இதுதான் சோஷியலிஸ்ட் எக்கானமி பத்தின முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த டாபிக்கை நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன்.